பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். யோவான் 16:22 ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். உங்கள் இருதயம் சந்தோஷப்படும், உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்தில் எடுத்து போட மாட்டான். நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா? இன்றைக்கு இப்போ சந்தோஷமா இருக்கீங்களா? உங்க வாழ்க்கையில மகிழ்ச்சியா இருக்கீங்களா? நீங்க சந்தோஷமா இருக்கணும் ஆண்டவர் விரும்புகிறார். எப்பவுமே துக்கம், கவலை, சோர்வு அப்படின்னு நம்ம இருக்கக்கூடாது. வாழ்க்கையில பிரச்சனை வரும் போகும். நம்முடைய குடும்ப வாழ்க்கையில, வேலையில, பிசினஸ்ல, ஊழியத்துல அதெல்லாம் நம்ம சந்திக்க தான் வேண்டியது இருக்கும். ஆனா அதுக்கு மத்தியில ஆண்டவர் சொல்றார், நீங்க சந்தோஷமா இருப்பீங்க, நீங்க சந்தோஷமா இருக்கணும். அதுக்கு தானே அவர் சிலுவையில தன்னை பலியாய் கொடுத்தார். என் பிள்ளைங்க சந்தோஷமா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும்னு சொல்லி தன்னை வேதனைக்கு, பாடுகளுக்கு அர்ப்பணித்து கொண்டார். அப்ப அந்த சந்தோஷம் உங்களுக்குள்ள நிலைச்சிருக்குதா? வாக்கு கொடுக்கிறார், ஒருவனும் உங்களிடத்திலிருந்து அந்த சந்தோஷத்தை எடுத்து போட மாட்டான். அதுதான் வாக்கு தத்துவம். உங்களுக்கு அந்த சந்தோஷத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். இயேசு உள்ளத்துல வந்துட்டு அந்த சந்தோஷம் வந்துரும். யாருமே அதை எடுக்க முடியாது. எதுக்கு நீங்க கலங்குறீங்க? உங்க சந்தோஷத்தை யாராவது கெடுத்துற முடியுமா? ஐயோ, இவங்க கெடுத்துட்டாங்க, அவங்க கெடுத்துட்டாங்க. கெடுக்கலாம் முடியாது. நீங்க உங்ககிட்ட தான் காரியம் இருக்குது. நீங்க இயேசுக்குள்ள உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழ பழகிட்டீங்கன்னா உங்க சந்தோஷத்தை சூழ்நிலை பாதிக்காது. எந்த மனிதர்களாலும் கெடுக்க முடியாது. உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் எடுத்து போட மாட்டான் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். சந்தோஷமா இருங்க, மகிழ்ச்சியா இருங்க. ஆண்டவர் எல்லாத்தையும் நன்மையா நடத்தி தருவார். இப்ப சொல்லுங்க, இயேசுக்குள்ள நான் சந்தோஷமா இருக்கிறேன், என் சந்தோஷத்தை யாரும் கெடுக்க முடியாதுன்னு அப்படி சொல்லுங்க. உள்ளத்துல ஒரு மகிழ்ச்சி வந்துடும். தகப்பனே, நீர் கொடுத்த அந்த சந்தோஷத்திற்காய் ஸ்தோத்திரம். ஒருவரும் எங்க சந்தோஷத்தை எடுத்து போட முடியாது, கெடுக்க முடியாது. அந்த மகிழ்ச்சியை தந்து விட்டீர். இந்த மகனுக்கு, இந்த மகளுக்கு அந்த சந்தோஷத்தை நிறைவே கொடுத்த ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.